வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் கருட புராணம். அது அடுத்தது பகுதி 5 வைரமுடி சேவை. அதை பற்றி சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி 4 பதிவுகள் போட்டிருக்கேன். நம்ம பிளேலிஸ்ட்டில் முதலேருந்து பாருங்கள், மற்ற பதிவுகளையும் பாருங்கள், கதை புரியும். வைரமுடி சேவை. க்ஷீராப்திநாதனுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்த பிரகலாதனின் குமாரன் விரோசனன். ஒரு நாள் விரோசனன் பரந்தாமனின் வைரமுடியை அபகரித்து கொண்டு பாதாளத்துக்கு போய்விட்டான். கருடனுடைய பிரபாவம் வெளிப்படவும் விரோசனன் அழியவும் திருவுள்ளம் கொண்ட பெருமாள் எதுவும் அறியாதவர் போல் யோக நித்திரையில் ஆழ்ந்திருந்தார். மகரிஷிகள் பெரிய திருவடியிடம் வேண்ட கருடாழ்வார் விரோசனனோடு மோதி வைரமுடியை மீட்டு வந்தார். அவ்வாறு வரும்போது பிருந்தாவனத்தில் கண்ணபிரான் ஒரு மேடையில் அமர்ந்திருக்க அவருக்கு அம்முடியை சூட்டி அழகு பார்த்தார். அந்த பிரம்மாண்டமான கிரீடம் குழந்தையின் சிரசுக்கு சரியாக பொருந்தி இருந்ததைக் கண்டு ஆச்சரியமுற்றார். அதே வைரமுடிதான் மேல்கோட்டை நாராயணபுரத்தில் கருட சேவை என்று அணிவிக்கப்படுகிறது. இதுதான் பிரசித்தியாக கொண்டாடப்படும் வைரமுடி சேவை. ஜெயன். பாதாளத்தில் ஸ்ரீ ராமபிரானுக்கும் அரக்கன் மால்யவானுக்கும் நடந்த போரில் கருடன் தனது இரு பெரிய இறக்கைகளை வானத்தில் வீசவும் அரக்கர் கூட்டம் பஞ்சுபோல் பறந்தது. பெருமாளுக்கு வைஜெயந்தி என்ற துவஜ கொடியாய் இருந்து ஜெயத்தை கொடுப்பதால் ஜெயன் என்று பட்டப்பெயர் பெறுகிறார். கருடாத்திரி. ஸ்ரீ கருட பகவானின் இறக்கையினால் உண்டான காற்று சம்வர்தம், ஆவர்தம், புஷ்கலாவர்தம், சங்காரித்தம், துரோணம், காலமுகி, நீலவர்ணம் என்ற 7 வகை பிரளய மேகங்களை ஒத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. ஸ்ரீனிவாசனாக கலியுக தெய்வமாக எம்பெருமான் வீற்றிருக்கும் திருமலையில் தங்க கருடன் எடுத்து வந்த மலையே 7 மலைகளில் 4வது மலையான கருடாத்திரி. சிசுபாலனோடு போரிடும் போதும் கண்ணனது பாசறையில் பறந்தது கருட கொடிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த தலைப்பு நாச்சியார் கோயில் கருடன். அதை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.